இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிசைன் மாடலோட 3D ஓரியன்டேஷன்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாங்கிறத பற்றியும், ஒரு அசம்பிளி எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறத பற்றியும், எப்படி பேக்கப் எடுக்கலாங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஜூம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஜூமுங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து கிராஃபிக்ஸ் டூல் பாரில் இருக்கிறத வச்சு ஜூம்ங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் வேறு விதமான நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். ஒன்று மவுஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். மவுஸ் ப்ளஸ் கீபோர்ட் கீஸ் மூலியமாக நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். இப்போ நான் வந்து மவுஸ் வச்சு ஜூம் பண்ணுறேன். நம்ம எந்த இடம் நமக்கு வந்து ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்த வச்சு நான் வந்து ஸ்க்ரோல் வீலை நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த இடம் மட்டும் ஜூம் ஆகும். அதே மாதிரி எனக்கு எந்த இடம் நான் வந்து ஜூம் பண்ணுறதுனால நான் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், வெறும் மவுஸோட ஸ்க்ரோல் வீல் மட்டும். அதுக்கடுத்து இன்னொரு விதமாக ஜூம் பண்ணலாம். இப்போ நான் வந்து எட்ஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனையும் எனக்கு வந்து ஒரு மினி டூல் பார் வருது. அதில் வந்து ஜூம் டு செலக்டடு அதை கொடுத்தனாலும் எனக்கு வந்து அந்த இடம் வந்து ஜூம் இன் ஆகும். அதே மாதிரி மவுஸ் ப்ளஸ் கீபோர்ட் காம்பினேஷனில் எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட்ங்கிற பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபைன் ஜூம்ங்கிறது ஷிஃப்ட் ப்ளஸ் மவுஸோட ஸ்க்ரோல் வீல் ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு ஆகிறது வந்து ஃபைன் ஜூம். அடுத்து கர்வ் ஜூம்ங்கிறது கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் வீல் ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு ஆகிறது வந்து கர்வ் ஜூம். இதில் கர்வ் ஜூம் ஆகிற ஜூம் ரேஷியோ வந்து ஃபைன் ஜூமோட அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்க்ரோல் வீலை ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மவுஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. அடுத்து டேர்னு ஒன்று இருக்குது. டேர்னுங்கிறது கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து மவுஸை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணேன்னா நான் கிளிக் பண்ணுற பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அது வந்து சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகும். இதுதான் டேர்னுங்கிறது. அடுத்து பேனுங்கிறது ஷிஃப்ட்டு ப்ளஸ் மவுஸோட ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் எந்த சைடுக்கு மூவ் பண்ணுறதுனால நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகாமல். அடுத்து ஸ்பின்னுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணால் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பார்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு பார்ட்டையோ ஒரு அசம்பிளியோ எத்தனை தடவை எடிட் பண்ணி சேவ் பண்ணாலும் அது வந்து ஒரு ஃபைலில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்காது. நம்ம ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணி சேவ் பண்ணும்போதும் அது வந்து ஒரு நியூ வெர்ஷனாக வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி போகிறேன். இது அசம்பிளி ஃபைல், அதில் உள்ள பார்ட் ஃபைல். இப்போ நான் வந்து எத்தனை வெர்ஷனாக க்ரியேட் ஆகின்னு பார்க்குறதுக்கு டூல்ஸில் போய்ட்டு ஆல் வெர்ஷன்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அசம்பிளியில் .11 வரையும் ஆட் ஆகிருக்கு. இதே மாதிரி இந்த பார்ட்டில் 7 வரையும் வெர்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து எப்படி இந்த வெர்ஷன்ஸை டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு மெயினேஜில் போய்ட்டு டெலீட் ஓல்டு வெர்ஷன்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆகிடும், ஓல்டு வெர்ஷன்ஸ் டெலீட் ஆகிடும். நான் இப்போ வந்து ஒர்க்கிங் டைரக்டரி போயிட்டு நான் பார்த்தேன்னா அசம்பிளி 11, அதாவது லாஸ்ட் வெர்ஷன் தான் இதில் வந்து இருக்குது. இது மாதிரி பார்ட்டில் நம்ம வந்து ஓல்டு வெர்ஷன் டெலீட் பண்ணால் ஒவ்வொரு பார்ட்டில் தனியாக இண்டிவிஜுவலாக போயிட்டு நம்ம வந்து அதில் உள்ள டெலீட் ஓல்டு வெர்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அதுவும் டெலீட் ஆகிடும். அடுத்து அசம்பிளியை பேக்கப் பண்ணுறது பற்றியும் காப்பி பண்ணுறது பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் பேக்கப் கொடுக்குறேன். கொடுத்த உடனேயும் எனக்கு வந்து ஃபைல் நேம் வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபைல் நேம் எடுத்துக்கிச்சு. பேக்கப் லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து பேக்கப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து பேக்கப் ஆகிடும். எனக்கு வந்து பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் போய்ட்டு பேக்கப்பில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து அசம்பிளி ஃபைல்லேருந்து அதில் உள்ள எல்லா பார்ட் ஃபைலும் வந்து எனக்கு வந்து பேக்கப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அசம்பிளி எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு சேவை காப்பி கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபைல் நேம் கேட்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைல் நேம் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். எனக்கு வந்து நியூ விண்டோ ஒன்று வரும். இதில் நான் எந்தெந்த பார்ட்டோட ஃபைலில் வந்து எனக்கு காப்பிங்கிற ஃபோல்டரில் வேணுமோ அதை வந்து நான் வந்து சேவை காப்பிங்கிறது கொடுத்துக்கிறேன். ரீயூஸ்ன்றதுக்கு வந்து நான் அந்த க்ரியேட் பண்ண அந்த காப்பின்ற ஃபோல்டரில் வராது. இப்போ நான் இதுக்கு வந்து நியூ நேம் வந்து கொடுக்கணும். நான் இது வந்து நியூ நேம் வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நியூ நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் எது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் இங்கே போய்ட்டு இதை வந்து அன்செக் பண்ணேன்னா சேவை காப்பின்னு இருக்கிறது வந்து இங்கே வந்து ஹிடன் ஆகிருக்கும்.
அதுதான் இதில் உள்ளது. இது சஃபிக்ஸ் நான் வந்து இதாக கொடுக்குறனால நான் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் காப்பின்னு இருக்குது, சேவ் காப்பி அண்ட் ஓப்பன் இருக்குது. நான் வந்து சேவ் காப்பி அண்ட் ஓப்பன் இருக்குது, அதை கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம வந்து பேக்கப் பண்ணாத ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபைல் நேம் இருக்கிறதுனால. இப்போ நான் வந்து இதில் ஒர்க்கிங் டைரக்டரி போகிறேன். ஒர்க்கிங் டைரக்டரி போயிட்டு இதில் காப்பின்ற ஃபோல்டருக்கு போகிறேன். போனோடனையும் நான் எது சேவை காப்பின்னு கொடுத்தனோ அது மட்டும் இதில் வந்து காப்பியாக இருக்கும், மற்றது எதுவும் ஆகாது. அது வந்து அதோட சோர்ஸ் ஃபைலில் அந்த ஃபைல்லாம் இருக்கும். இதுவே நான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியில் போய்ட்டு பேக்கப் பார்த்தேன்னா பேக்கப்பில் வந்து எல்லா ஃபைலுமே பேக்கப் ஆகிருக்கும். இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.